வீட்ல மட்டும் இட்லி, தோசை மாவு இல்லன்னா, அவசரத்துக்கு என்ன செய்யறதுன்னே தோணாது. அந்த டென்ஷன போக்குறதுக்கு தான் இந்த ரெசிபி. சம்பா கோதுமை ரவை தோசை. அதுக்கு 1 கப் அளவு சம்பா கோதுமை ரவைய ஒரு பாத்திரத்துல சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவு மசூர் தால் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மசூர் தால் இல்லாட்டி பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு, 2டே 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறுனத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து, இத வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இத அரைச்சத ஒரு பாத்திரத்துல மாத்தி, தண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி, இத மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப டவாவ ப்ரீஹீட் பண்ணி, ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி, நல்லா மெலிசா தோசை செய்து, அது மேல 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டீங்கன்னாக்கா, சூப்பரான சம்பா கோதுமை ரவை தோசை ரெடி. இது வந்து நீங்க 8 மாச குழந்தைங்க, 9 மாச குழந்தைங்களுக்கும் இத நீங்க டிஃபனா குடுக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான சம்பா கோதுமை ரவை தோசை ரெடி. இந்த ரெசிபி செய்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.